பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறபடினால் பாஸ்டர் நம்மோடு கூட இணைய முடியல. கர்த்தர் உங்களோடு கூட இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைய வைத்திருக்கிறார். இன்னைக்கு இணைய போகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த 7 நாட்கள்ல என்ன செய்ய போறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் காண்பிக்க போகிறார். பிரியமானவர்களே, ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. நம்ம இந்த வருடத்தை முடிப்பதற்கு சரியாக 7 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 7 நாட்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்தை கர்த்தர் 6 நாள்ல உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 5 அப்பம் 2 மீன் மொத்த கர்த்தருடைய கைகள்ல 7 காரியங்களை கொடுத்த உடனே ஆண்டவர் அதை பழுகி பெருக பண்ணினார். சோ கர்த்தருடைய பார்வையில 7 என்பது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். இந்த 7 நாட்கள்ல பி ரெடி, தயாராகி கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. எப்படி அந்த 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கரத்துல கொடுத்த உடனே அதை கர்த்தர் பெருக பண்ணினாரோ, இந்த 7 நாட்கள் சகலத்தையும் கர்த்தர் கரத்துல கொடுங்க. உங்க பொருளாதாரம், உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், உங்க பிசினஸ், உங்க ஊழியம் சகலத்தையும் கர்த்தர் கரத்துல கொடுங்க. இந்த 7 நாட்கள்ல மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் என்ன செய்ய போறார்? வாசிக்கிறேன். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார். பிரியமானவர்களே, எரிகோ மதிலை இடிந்து கீழே விழ செய்கிற அந்த 7 நாட்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, உருவின பட்டயத்தோட ஒரு தேவ தூதரை கர்த்தர் யோசுவாவுக்காக கட்டவிழ்த்தார். புதிய உடன்படிக்கையில வாழ்கின்ற யோசுவாக்களே, உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, தேவ தூதர்களை கட்டவிழ்க்க ஆசைப்படுகிறார். முதல் காரியம் ஆண்டவர் தாங்க செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போறது என்னன்னா, தேவ தூதர்களின் உதவிகள். ஆமென். கமெண்ட் பண்ணலாமா? ஹெல்ப் ஆஃப் ஏஞ்சல்ஸ். எஸ், கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த காலை வேளையில இந்த ஃபெய்த் கிளினிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய போற முதல் காரியம் இந்த 7 நாட்கள்ல என்னன்னா, பிரியமானவர்களே, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவ தூதர்களை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். ஆமென். ஃபைட்டிங் ஏஞ்சல்ஸ், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவ தூதர்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள ஒருவரும் உள்ள போக முடியலையா, ஒருவரும் வெளியே வர முடியலையா. ஏன்னா எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆயிருந்தாலும் கவலைப்படாதீங்க. சகலமும் மூடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாலும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக இந்த கதவுகளை திறக்கும்படியாக தேவ தூதர்களை கர்த்தர் கட்டவிழ்க்க ஆசைப்படுகிறார். பேதுருவை சிறைச்சாலையில அடைத்து வைத்த பொழுது சபையார் அவருக்காக ஊக்கமாய் செபித்தார்கள். செபித்த பொழுது என்ன நடந்தது தெரியுமாங்க? வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர் சிறைச்சாலைக்குள்ள சென்று பவுலை தட்டி பேதுருவை தட்டி எழுப்பி அந்த கதவுகளை முதல் காவலை தாண்டி 2ஆம் காவலை தாண்டி நகரத்துக்கு போகிற கதவையும் கர்த்தர் திறந்தார். இது எப்படின்னா, தேவ தூதரை வைத்து. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக கதவுகளை திறக்க ஆசைப்படுகிறார். இரண்டாவதாக, இந்த 7 நாட்களை கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை வைத்து நவம்பர் மாதம் வரைக்கும் பிசாசு பூட்டின கதவுகளை திறக்க கர்த்தர் ஆசைப்படுகிறாரு. உங்க வாழ்க்கையில சில பொருளாதார கதவுகள் பூட்டி இருக்கலாம், சில நன்மையின் கதவுகள் பூட்டி இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் கதவுகள் பூட்டி இருக்கலாம். நீங்க கூட சொல்லலாம், சிஸ்டர் 4 திசையும் எனக்கு விரோதமாய் பூட்டப்பட்டு இருக்கிறது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சிஸ்டர், எவ்வளவோ நான் ஜெபிச்சிட்டேன் சிஸ்டர், ஆனா எதுவுமே எனக்கு நடக்கலன்னு சொல்லலாம். ஆனா இந்த 7 நாட்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன் கதவுகளை திறக்கும்படியாக, மூடப்பட்ட கதவுகளை திறக்கும்படியாக கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, தேவ தூதர்கள் மூடப்பட்ட கதவுகளை இன்றைக்கு திறக்க போகிறார்கள். The closed doors are going to open. கர்த்தர் திறக்க ஆசைப்படுகிறார். தயாராகி கொள்ளுங்க. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, பயங்கரமான காரியம் எதுவும் பண்ணலங்க, ஜெபித்தார்கள். இந்த 7 நாள் ஒரு காரியத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய பிரசன்ஸ்ல அதிகமா உட்காருங்க. நம்ம நிறைய ஷாப்பிங் போவோம், நிறைய அவுட்டிங் போவோம். நமக்கு லீவ் இருக்கிறதுனால எல்லா பக்கம் போவதற்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா நான் சொல்றேங்க,
புதிய வருஷத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்ஸ்ல உட்காருங்க. ஸ்டார்ட்டும் எண்டும் கர்த்தர் கையில கொடுக்க நீங்க முயற்சி செய்தீர்கள் என்றால் மற்றவை அனைத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த எரிகோ பூட்டப்பட்ட மதிலை கர்த்தர் தேவ தூதனை வைத்து திறந்தார். மூன்றாவதாக, இந்த 7 நாட்கள்ல, இந்த வருஷத்துடைய கடைசி 7 நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்ய ஆசைப்படுகிறார்? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுப்பேன் அல்ல, ஒப்பு கொடுத்தேன். உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இப்போ கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆகாயத்து பிரபுவாகிய அசுத்த ஆவிகளை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறார். அவனை மிதிக்க நீங்க தயாராகிறீங்களா? அவனை மிதிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்க ஆசைப்படுகிறாரு. நான் சொல்றேங்க, இந்த 12 மாதங்கள் 2025 12 மாதங்கள் உங்களோடு போராடின அசுத்த ஆவிகளை மிதிக்கிற வல்லமை இந்த 7 நாளுல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? சீஷர்களை அழைத்து கர்த்தர் சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களோடு கூட திட்டமும் தெளிவுமா கர்த்தர் பேசுகிறார். மகளே, இம்மட்டும் நீ பார்த்த, மகனே, இம்மட்டும் நீ கண்ட அசுத்த ஆவிகள் இனி உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த 7 நாட்கள்ல உங்க மேல கர்த்தர் அளவிட முடியாத அபிஷேகத்தை கொட்ட ஆசைப்படுகிறார். ஆமென். நான்காவதாக, இந்த 7 நாட்கள்ல கர்த்தர் செய்ய ஆசைப்படுகிற காரியம் என்னன்னா, நான் வாசிக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். இந்த 7 நாட்கள் கர்த்தர் உங்களை பிரேயர், சைலண்ட் பிரேயர் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரோட கூட்டமா இல்ல, கர்த்தரோட தனியா போய் உட்காருங்க. ஒரு 1 hour 2 hour கான்ஸ்டன்டா எந்திரிக்காம கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உட்காரும் பொழுது உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எரிகோ மதில்கள் உங்கள் கண் பார்க்க கீழே விழ கர்த்தர் செய்வார். இந்த 4 காரியம் இந்த 7 நாள்ல கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஆசைப்படுகிறார். உங்ககிட்ட இருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். நான் சொல்றேங்க, 2026க்குள்ள நீங்க நுழையும் பொழுது பிரியமானவர்களே, உங்களுடைய மூடப்பட்ட அனைத்து கதவுகளையும் கர்த்தர் நிச்சயம் திறந்திருப்பார். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த 7 நாளும் கர்த்தருடைய பிரசன்ஸ்ல உட்காருங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த காலை வேளையில எங்களோடு கூட நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. என்னோடு கூட இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு குடும்பத்தார், ஆண்டவரே, மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் இவர்களுக்கு முன்பாக திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால. எங்கெல்லாம் இவங்க வாழ்க்கையில ஐயோ எல்லாமே மூடப்பட்டு இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று யோசனையோட கண்ணீரோடு இருக்கிறார்களோ, இவர்களுக்காக ஒரு தேவ தூதரை கட்டவிழ்த்து தாங்கப்பா. ஒரு உருவின பட்டயத்துறை தேவ தூதர்கள் இப்பொழுது இறங்கி வருவார்களாக. இயேசுவின் நாமத்துல மூடப்பட்ட எல்லா கதவுகளும் திறப்பதாக. இயேசுவின் நாமத்துல இவர்களோடு போராடின எல்லா அசுத்த ஆவிகள் இவர்களுக்கு முன்பாக அப்படியே மடங்கடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆர்ப்பரிக்கிற நேரம் வரட்டும். கண்ணீர் வடித்த நேரங்கள் மாற்றப்பட்டு ஆர்ப்பரித்து சந்தோஷத்துல ஆண்டவரே நன்றி சொல்லுகிற நாட்களுக்குள்ள அவர்கள் வருவார்களாக என்று நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த 7 நாட்கள்ல என்ன செய்ய போறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ரெடி ஆயிக்கோங்க. 2026ல மிகப்பெரிய சாட்சிகளாய் எழும்புவீர்கள். தேங்க்யூ so much for joining. நம்ம சபையோட கிறிஸ்துமஸ் ஆராதனை காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நடைபெறும். எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. தேங்க்யூ so much.